ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கேகேஆர் ஆண்ட்ரே ரசல் திரும்ப பைபேக் பண்ணுவாங்களா, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக எல்லா டீம்ஸுமே அவங்களோட பிளேயர்ஸை ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ஜடேஜாவோட ட்ரேட் பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி கேகேஆருக்கு ஒரு எமோஷனல் அண்ட் ஷாக்கிங்காக இருந்த நியூஸ் என்னன்னா ஆண்ட்ரே ரசலோட ரிலீஸ். ஒரு சைடு அதற்கான காரணமா பட்ஜெட்டை சொல்றாங்க. ரசலுக்கு IPL 2025ல 12 crores பே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு சைடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்லயும் கொஞ்சம் டிப் இருக்க தான் செஞ்சு. குறிப்பா பேட்டிங்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜும் பிலோ 20 தான் இருந்துச்சு. பவுலிங்லையும் எக்கனாமி அபவுட் 10 இருந்துச்சு. இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தாலும் மேபி இந்த இன்ஜுரி கன்சர்ன் பெரிய ரீசனாக இருக்கலாமோங்கிற மாதிரியும் தெரியுது. பர்சனலா எனக்கு தெரிஞ்சு திரும்ப ரசல பைபேக் பண்றதுக்கு சான்சஸ் கம்மின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அபிஷேக் நாயர் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாரு. அவர் ஹெட் கோச்சா ஆனதுக்கு அப்புறம் தான் ரசல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் அவர் எடுத்த முடிவாகத்தான் இருக்கும்ங்கிற மாதிரியும் சோசியல் மீடியாஸ்ல பேசப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல ரசல் திரும்ப கேகேஆர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிலோ 12 crores கீழே எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் அதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா ரசல் மினிமம் above 8 crores கிட்ட போயிடுவாருங்கிறது என்னோட தாட். பட் ஆக்ஷன் டைனமிக்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கேகேஆர் ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. 12 crores விட்டுட்டு அதே அமௌண்ட்டுக்கோ இல்ல அதுக்கு கூட அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னா இது பெரிய முட்டாள்தனமா இருக்கும். பூவர் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக கருதப்படும். ஏன்னா இந்த மாதிரி லாஸ்ட் இயரே ஒன்று பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் நினைச்சிருந்தா ரீட்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ரீட்டைன் பண்ணாம விட்டுட்டு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்கணுமாங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. அவரு 2024ல நல்லா தான் பிளே பண்ணாரு. மேபி இந்த ஆக்ஷன் அமௌண்ட் கூட அவருக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருந்திருக்கலாம். ஆனா பிராங்கா சொல்லணும்னா கேகேஆர் 6 players ரீட்டைன் பண்ணாங்க. அதுல யாரை டிராப் பண்றதுன்ட்டே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு டு பி ஃப்ராங்க். பட் வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்கணுமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. அந்த மாதிரி தப்ப ரசல் மேல பண்ணிடக்கூடாது. மேபி இவங்களுக்கு இன்னொரு பேக் ஃபயர் கூட நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு 2019ல எந்த அளவுக்கு ரசல் ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரோ அதே பெர்ஃபார்மன்ஸையும் 2026ல கொடுத்துட்டாரு அப்படின்னா அது கேகேஆர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான். இதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அப்படி கேகேஆரே திரும்ப ரசலையே எடுக்காங்கன்ட்டே வச்சுக்குமே. ஒரு 10 crores எடுக்கிறாங்க அப்படின்னா ரசலுக்கு அந்த கேகேஆர் மேல ஒரு பாண்ட் அண்ட் ட்ரஸ்ட் இருந்திருக்கும். அது கண்டிப்பா அந்த ட்ரஸ்ட் உடஞ்சிரும்ங்கிறது தான் என்னோட தாட். ஏன்னா நீங்க ரிலீஸ் பண்றப்பவே அவர் தேவையில்லைங்கிற மாதிரி தான் அர்த்தமா இருக்கும். திரும்ப நீங்க எடுத்தாலுமே அந்த பழைய ஒரு இது இருக்குமான்னு கேட்டா பர்சனலி எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா கேகேஆர் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ பர்சனலி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 60 crores கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எந்த பிளேயர் வாங்க போறாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. கேமரன் கிரீன் மேல பெரிய ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி அவரை நல்ல பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இல்லாம எனக்கு பர்சனலா ராகுல் திரிபதியை திரும்ப கேகேஆர் எடுப்பாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புறேன். மறக்காம நீங்க அந்த ஹைப்பை கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.